நாடு முழுவதும் பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. கோவில் அருகே தலையில் பலத்த காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் கிடந்த பெண் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்திற்கு அனுப்பி வைத்த போலீஸ். சிசிடிவியில் பதிவாகியிருந்த கொலையாளிகளின் முகம், செல்போன் நம்பரை ட்ரேஸ் செய்து 2 பேரை பிடித்து விசாரணை. கோவில் பக்கத்தில் உயிரிழந்து கிடந்த இளம்பெண் யார்? கொடூர கொலையின் பின்னணி என்ன? அதிகாலை நேரம் விவசாய வேலைக்கு பொதுமக்கள்லாம் போய்கிட்டு இருந்தாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு பக்கத்துல சுலோச்சனாங்கிற பெண் தலையில பலத்த ரத்த காயங்களோட உயிரிழந்து கிடந்தாங்க. இத பார்த்து அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் ஊர் பெரியவங்க கிட்ட இந்த தகவலை சொல்லி இருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. யார் இந்த பெண்? இவங்களை கொலை செஞ்சது யாரு? இவங்களுக்கு யார் கூடவாவது முன்பகை இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு கிராம மக்கள் எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து கொலையாளிகள் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ஏரியால இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை எடுத்து பார்த்திருக்காங்க. அதுல சுலோச்சனாவும் அவங்க கூட ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பைக்ல போன காட்சிகள் பதிவாகி இருந்துச்சு. அதை வச்சு விசாரிச்சதுல பைக்ல போனது அதே பகுதியைச் சேர்ந்த ராஜு பூலின்னு தெரிய வந்திருக்கு. அதுக்கடுத்து 2 பேரும் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க செல்போன் சிக்னலையும் எடுத்து பார்த்திருக்காங்க போலீசார். அப்போ சிக்னல் அதே பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல காட்டியிருக்கு. இதனால நேரா அங்க போன போலீசார் 2 பேரையும் கையும் களவுமா பிடிச்சு கஸ்டடியில எடுத்து விசாரிச்சாங்க. தெலங்கானால இருக்கக்கூடிய பாப்பனப்பேட் பகுதியைச் சேர்ந்த சுலோச்சனாவோட கணவர் சில மாதங்களுக்கு முன்னாடி உடல்நல குறைவால உயிரிழந்துட்டாரு. கணவர் உயிரிழந்ததுக்கு அப்புறம் சுலோச்சனா கூலி வேலைக்கு போய் பசங்களை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கடையில அவங்களுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த ராஜுங்கிற நபருக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. முதல்ல நார்மலா பேச ஆரம்பிச்ச 2 பேரும் போன் நம்பரை பரிமாறிக்கிட்டு டெய்லியும் போன்லயே மூழ்கி போய் இருந்திருக்காங்க. இந்த பழக்கமே இவங்களுக்குள்ள தகாத உறவா மாறி இருக்கு. அதுக்கடுத்து அடிக்கடி சுலோச்சனாவோட வீட்டுக்கு போகக்கூடிய ராஜு அவங்க கூட தனிமையிலையும் இருந்திருக்காரு. இப்படியே நாட்கள் போய்கிட்டே இருந்திருக்கு. இதுக்கிடையில ராஜுவுக்கு தன் கூட வேலை செய்யக்கூடிய பூலிங்கிற பெண் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இதை தெரிஞ்சு கடுமையான கோபமடைஞ்ச சுலோச்சனா, எதுக்கு பூலி கூட பேசிக்கிட்டு இருக்க? நீ அவ கூட பேசுறது எனக்கு பிடிக்கல, அதனால நீ அவ கூட பழகிறத விட்டுருன்னு சொல்லி இருக்காங்க. ஆனா ராஜு அதை கேட்கிற மாதிரியே இல்ல. அதனால 2 பேரும் கொஞ்ச நாட்கள் பேசாம இருந்திருக்காங்க. அப்போ சுலோச்சனாவுக்கு வேற ஒரு இளைஞர் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அடிக்கடி அந்த இளைஞரை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் தனிமையிலையும் இருந்திருக்காங்க. ஆனா இந்த விஷயம் எப்படியோ ராஜுவுக்கு தெரிய வந்திருக்கு. இதனால நேரா சுலோச்சனாவோட வீட்டுக்கு போன நபர், நீ என் கூட மட்டும்தான் பேசணும், வேற யார் கூடவும் பேசக்கூடாது. இனிமே நீ அந்த இளைஞர் கூட பழகிற வேலையை வச்சுக்கிட்டேன்னா உன்னை உயிரோடவே விடமாட்டேன்னு மிரட்டி இருக்காரு. அதுக்கு சுலோச்சனா, நான் யார்கிட்ட பேசணும் பழகணும்னு நீ எனக்கு ஆர்டர் போடாத. என் லைஃபை எனக்கு பார்த்துக்க தெரியும். நான் அந்த இளைஞர் கூட தொடர்ந்து பழகிட்டு தான் இருப்பேன். உன்னால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி இருக்காங்க. இதனால 2 பேருக்கும் இடையில பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. ராஜு மிரட்டினதுக்கு அப்புறமும் சுலோச்சனா அந்த இளைஞர் கூட பழகிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. இதனால கொலை வெறியான ராஜு அவங்கள கொலை செய்ய திட்டம் போட்டிருக்காரு. சுலோச்சனாவுக்கு நம்ம 2 பேரும் பழகிறது பிடிக்கல, அவ உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம 2 பேரையும் நிம்மதியா இருக்க விட மாட்டா, அதனால அவ கதையை முடிச்சிடலாம்னு பூலியையும் இந்த கொலை திட்டத்துல கூட சேர்த்துக்கிட்டாரு. அதுக்கடுத்து சுலோச்சனாவுக்கு போன் பண்ண ராஜு, உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்,
நமக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நாமளே பேசி முடிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காரு. சம்பவத்தன்னைக்கு ராஜு, பூலி, சுலோச்சனான்னு 3 பேரும் ஒரே பைக்கில் அதே பகுதியில் இருக்கக்கூடிய ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துக்கு போயிருக்காங்க. அடுத்து 3 பேரும் அங்க உக்காந்து மது குடிச்சிருக்காங்க. சுலோச்சனா ஃபுல் போதையில் இருந்ததை தெரிஞ்சுக்கிட்ட 2 பேரும் கீழே கிடந்த கட்டையை எடுத்து அவங்கள சரமாரியா தலையிலேயே அடிச்சு கொண்டுட்டு சடலத்தை அங்கேயே போட்டுட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. ஆனா சிசிடிவி காட்சிகள் மூலமா எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் ராஜு, பூலிய அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க. கரும்பு தோட்டத்திற்கு சென்ற உரிமையாளர் தோட்டத்தில் கழுத்தில் காயங்களுடன் பெண் ஒருவர் உயிரிழந்து கிடந்ததை கண்டு அதிர்ச்சி. கீழே கிடந்த செல்போனை கைப்பற்றி விசாரணையில் இறங்கிய போலீஸ். லாஸ்ட் கால் லிஸ்டை வைத்து கொலையாளியை கண்டுபிடித்த காவலர்கள். கரும்பு தோட்டத்திற்குள் சடலமாக கிடந்த பெண் யார்? நடந்தது என்ன? அதிகால நேரம் வேலை விஷயமா உரிமையாளர் ஒருத்தர் தன்னுடைய கரும்பு தோட்டத்துக்கு போயிருக்காரு. அப்போ முகத்திலையும் கழுத்து பகுதியிலையும் காயங்களோட சுஜாதாங்கிற இளம்பெண் உயிரிழந்து கிடந்தாங்க. சுஜாதா உயிரிழந்த செய்தி அந்த பகுதி பூரா காட்டுத்தீ போல பரவி இருக்கு. இந்த தகவலை கேட்டு சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. இத கொலை வழக்கா பதிவு பண்ண போலீஸ் கொலையாளிகள் ஏதாவது தடயங்களை விட்டுட்டு போயிருக்காங்களான்னு அந்த இடத்த ஆய்வு பண்ணாங்க. அப்போ ஒரு 100 மீட்டர் தொலைவில் ஒரு துணியும் சுஜாதாவுடைய செல்போனும் கிடந்திருக்கு. உடனே அதை கைப்பற்றின போலீஸ் சுஜாதாவுடைய கால் டீடைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து செக் பண்ணாங்க. அப்போ அவங்க குமாருங்கிற இளைஞர் கூட அடிக்கடி பேசி இருந்தது தெரிய வந்திருக்கு. இதனால நேரா குமாருடைய வீட்டுக்கு போன போலீஸ் அவர்கிட்ட விசாரணையில இறங்கினாங்க. போலீஸ் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் அவரு முன்னுக்கு பின் முரணாதான் பதில் கொடுத்ததா சொல்லப்படுது. இதையடுத்து அவரை கஸ்டடியில எடுத்த போலீஸ் அவர்கிட்ட தங்களுடைய பாணியில விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அதுலதான் எல்லா உண்மைகளும் ஒன்னொன்னா வெளியே வந்திருக்கு. கர்நாடகாவுல உள்ள சிக்கோடி பகுதியைச் சேர்ந்த சுஜாதாங்கிற பொண்ணுக்கு சில வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகியிருக்கு. கல்யாணமான கொஞ்ச நாட்கள் மட்டும்தான் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்த ஜோடிக்குள்ள திடீர்னு கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு. அதுக்கடுத்ததா தொட்டதுக்கெல்லாம் 2 பேருமே சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. இதனால கணவனை பிரிஞ்ச மனைவி தன்னுடைய சொந்த கிராமத்துக்கு போயிட்டு வசிக்க ஆரம்பிச்சாங்க. அடுத்ததா 2 பேருக்கும் விவாகரத்தும் ஆகிருச்சு. சுஜாதா கிடைக்கிற வேலையை செஞ்சு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அப்போ அதே பகுதியை சேர்ந்த குமாருங்கிற இளைஞர் கூட அவங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கமே இவங்களுக்குள்ள கள்ள காதலாவும் மாறி இருக்கு. குமாருக்கு ஏற்கனவே கல்யாணமாகி குழந்தைங்க இருக்குதுன்னு சொல்லப்படுது. ஆனா குடும்பத்தை கவனிக்காத குமார் வீட்டுக்கு சரியா போகாம சுஜாதா கூட ஜாலியா ஊர் சுத்திக்கிட்டு இருந்தாரு. கொஞ்ச நாட்களுக்கு பிறகு சுஜாதாவுக்கு போன் பண்ண குமார், நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம். அதுக்கு முன்னாடி உன் பேர்ல உள்ள எல்லா சொத்தையும் என் பேருக்கு மாத்தி எழுதி வச்சிருன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு சுஜாதா, எனக்கும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசையாத்தான் இருக்கு. ஆனா இப்போதைக்கு கல்யாணம் வேணாம், கொஞ்ச நாட்கள் போகட்டும், அதுக்கப்புறம் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். என்னோட சொத்தையும் உன் பேருக்கு எழுதி வச்சிடுறேன் அப்படின்னு உறுதி கொடுத்திருக்காங்க. இப்படியே 6 மாசம் போயிருக்கு. ஆனா சுஜாதா கல்யாணத்தை பத்தி எந்த ஒரு பேச்சும் எடுக்காம இருந்திருக்காங்க. இது குமார ஆத்திரத்துக்கு உள்ளாக்கி இருக்கு. மறுபடியும் சுஜாதாவுக்கு போன் பண்ண குமார், கல்யாணத்தை பத்தி நீ வாய் திறக்கிற மாதிரியே தெரியல, சீக்கிரமா என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லனா உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு மிரட்டி இருக்காரு. அதுக்கு சுஜாதா, எதுக்கு இப்படி அவசரப்படுற, என்னுடைய சொத்துக்காகத்தான் என்ன கல்யாணம் பண்ண இப்படி துடிக்கிறியா அப்படின்னு கேட்டு சண்டை போட்டிருக்காங்க. இதனால சுஜாதா தன்னை ஏமாத்துறதா நினைச்ச குமார் அவங்கள கொலை பண்ண திட்டம் போட்டிருக்காரு.
சம்பவத்தன்னைக்கு குமாரும் சுஜாதாவும் பக்கத்துல உள்ள கரும்பு தோட்டத்துக்கு போயிருக்காங்க. அப்போ 2 பேருக்கும் இடையில கல்யாணம் தொடர்பாவும் சொத்து தொடர்பாவும் மறுபடியும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அந்த சமயம் சுஜாதாவை போட்டு சரமாரியா தாக்கின குமார் துணியால அவங்களுடைய முகத்தை மூடி கழுத்தை இறுக்கி துடிக்க துடிக்க கொலை பண்ணிட்டு சொந்த ஊருக்கு போயிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி இருந்திருக்காரு. ஆனா செல்போன்ல அடிக்கடி பேசி இருந்ததை வச்சு எல்லா உண்மையையும் கண்டுபிடிச்ச போலீஸ் வீட்டுல பதுங்கி இருந்த குமாரை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. திருமண நாளன்று குடும்பத்திற்குள் வெடித்த பிரச்சனை. பக்கத்து வீட்டு பெண் தூக்கில் தொங்கியபடி உயிருக்கு போராடி கொண்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்த உரிமையாளர். கதவை திறந்து உள்ளே சென்ற உரிமையாளருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. நடு வீட்டில் சடலமாக கிடந்த சிறுவன், சடலத்தின் அருகே உயிருக்கு போராடி கொண்டிருந்த சிறுமி. குடும்ப தகராறு காரணமாக பெற்ற தாயே மகனை கழுத்தை நெரித்து கொன்றுவிட்டு தற்கொலைக்கு முயன்றது ஏன்? பின்னணி என்ன? ஒருவர் தன்னுடைய வீட்டு வாசல்ல நின்னு போன் பேசிக்கிட்டு இருந்தாரு. யதார்த்தமா பக்கத்து வீட்டு ஜன்னல் வழியா பார்த்தப்ப பெண் ஒருத்தங்க தூக்குல தொங்கியபடி உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தாங்க. இத பார்த்த அந்த நபர் கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள போயிருக்காரு. அப்போ நடு வீட்டுல ஒரு சிறுவனுடைய சடலம் கிடந்திருக்கு. அது பக்கத்துல சிறுமி ஒருத்தங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தாங்க. இத பார்த்த அந்த நபர் பெண்ணையும் அவங்களுடைய மகளையும் மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனா அங்க பரிசோதனை பண்ண மருத்துவர் அந்த பெண் உயிர் இழந்துட்டதா சொல்லிட்டாங்க. அவருடைய மகளை தீவிர சிகிச்சை பிரிவுல அட்மிட் பண்ணிட்டாங்க. இத கேட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்த கணவன் கிட்ட போலீசார் விசாரணையில இறங்குனாங்க. அதுல தான் குடும்பத்துக்குள்ள என்ன பிரச்சனை வெடிச்சது, எதனால அநியாயமா 2 உயிர் பறிபோச்சுன்னு தெரிய வந்தது. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்ல உள்ள பெத்தம்மா நகர் பகுதியைச் சேர்ந்தவங்க முரளிவேணு சத்யாவதி தம்பதி. இவங்களுக்கு 5 வயசுல ருத்ரன் அப்படிங்கிற மகனும் 2 வயசுல தன்விகாங்கிற மகளும் இருந்தாங்க. மின்சாரத்துறையில லைன்மேனா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த முரளிவேணு மது போதைக்கு அடிமையாகி பாதி நாள் போதையில தான் வீட்டுக்கு வருவாராம். சம்பாதிக்கிற பணம் முழுசையும் குடிச்சே அழிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம மனைவியையும் குழந்தைகளையும் அடிச்சு சித்திரவதை பண்ணியிருக்காரு. கணவனுடைய செயலை பார்த்து நொந்து போன மனைவி, எதுக்கு இப்படி குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்றீங்க? பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாங்க? நீங்க இப்படி டெய்லி குடிச்சிட்டு வந்தா நம்ம பசங்களுடைய எதிர்காலம் தான் என்ன ஆகுறது? அதனால இனிமே குடிக்காதீங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா மனைவியுடைய பேச்ச கணவன் கேட்கிற மாதிரியே தெரியல. இதுக்கு நடுவுல திருமண நாள் அன்னைக்கு காலையில சீக்கிரமா எழுந்திருச்சு கணவனுக்கு பிடிச்சதையெல்லாம் சத்யாவதி சமைச்சு வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது குளிக்கிறதுக்காக கேஸ் அடுப்புல வெந்நீர் வச்சிருக்காங்க. அதை பார்த்த முரளிவேணு, நாடே கேஸ் சிலிண்டர் கிடைக்காம திண்டாடிக்கிட்டு இருக்கு, நீ எதுக்கு இப்ப கேஸ் அடுப்புல வெந்நீர் வச்ச? மின்சார அடுப்புல வெந்நீர் போட்டு குளிக்க வேண்டியது தானே அப்படின்னு கேள்வி கேட்டு காலையிலேயே பிரச்சனைய ஆரம்பிச்சுட்டாரு. ஆனா கல்யாண நாள் அப்படிங்கறதால மனைவி அமைதியா இருந்திருக்காங்க. அடுத்து குளிச்சு புது Dress போட்ட மனைவி, நாம இன்னைக்கு வெளியில போயிட்டு வரலாமான்னு கணவன் கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கு முரளிவேணு, எனக்கு நிறைய வேலை இருக்கு, எங்க அப்பாவை வேற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம், அதையெல்லாம் விட்டுட்டு உன் கூட வந்து ஊர் சுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு கிளம்பிட்டாரு. இதனால மன உளைச்சலுக்கு ஆளான சத்யவதி, இவன் கூடலாம் வாழ்ந்தா நம்ம குழந்தைங்க எதிர்காலமே நாசமா போயிரும், இவன் கூட வாழறதுக்கு குழந்தைங்களை கொன்னுட்டு நாமளும் சூசைட் பண்ணிக்கலாம்னு முடிவு எடுத்திருக்காங்க. அந்த சமயத்துல முரளிவேணு தன்னுடைய தந்தைய கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாரு. பசங்களோட வீட்டுல தனியா இருந்த சத்யவதி மகன் ருத்ரனையும் மகள் தன்விகாவையும் கழுத்தை நெரிச்சிருக்காங்க. இதுல சம்பவ இடத்திலேயே ருத்ரன் உயிரிழந்துட்டான். அடுத்து சத்யாவதியும் மின்விசிறியில தூக்கு மாட்டி சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. மகள் தன்விகா ஹாஸ்பிட்டல்ல தீவிர சிகிச்சை பிரிவுல ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில்.
நிகழ்தகவு.